எல்லோருக்கும் வணக்கம். 2026ல வானமண்டலத்துல ஒரு மாபெரும் மேஜிக் நடக்க போகுது. ஆமாங்க, சரியா 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. குரு பகவான் தன்னோட உச்ச வீடான கடகராசிக்கு இடம்பெயர போறாரு. இதனால ஒரு பிரம்மாண்டமான ஜாக்பாட் பலருக்கு அடிக்க போகுது. அந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் யார், இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப டீடைல்டா அலச போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் விட்டுருவோம். முதல்ல 2026 குரு பெயர்ச்சியோட மகிமை, அப்புறம் ஹம்ச ராஜயோகம்னா என்ன, அதோட பலன்கள், அதை தொடர்ந்து இந்த ஜாக்பாட் அடிக்க போற அந்த டாப் 5 ராசிகள் என்னென்ன, கடைசியா ஒரு முழுமையான சம்மரி. இதுதான் நம்ம பிளான். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போயிடலாம். முதல் பகுதி 2026 குரு பெயர்ச்சியின் மகிமை. கடந்த கொஞ்ச காலமா எக்கச்சக்கமான போராட்டங்களை சந்திச்சவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்க போகுது. நீங்க கேட்கலாம், இது எப்ப நடக்குதுன்னு. இங்க தான் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. ஜோதிட ஆதாரங்களின்படி பார்த்தா, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மே 26, 2026லயும், திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026லயும் இந்த பெயர்ச்சி நடக்குது. தேதிகள்ல ஒரு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் நடக்க போற நன்மைகள் என்னவோ 100% கன்ஃபார்ம் தான். சரி, வானத்துல ஆக்சுவலா என்னதான் நடக்குது? ரொம்ப சிம்பிள். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து விலகி சந்திரனோட வீடான கடக ராசிக்கு போறாரு. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு உச்ச வீடு. அதாவது அந்த இடத்துல அவர் தன்னோட மேக்சிமம் பவர்ல முழுமையான பலத்தோட செயல்படுவார். அதனாலதான் இந்த பெயர்ச்சிக்கு இவ்ளோ ஹைப். இரண்டாவது பகுதி ஹம்ச ராஜயோகம் தரும் நன்மைகள். ஹம்சராஜயோகம், இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல இதுவும் ஒண்ணு. குரு பகவான் கேந்திரத்துல, அதாவது 1, 4, 7, 10ஆம் வீடுகள்ல அமர்ந்து உச்சமாகும் போது இந்த பவர்ஃபுல்லான யோகம் உருவாகுது. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இது ஒருத்தருக்கு அபாரமான ஞானம், நல்ல குணங்கள், அப்புறம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் யோகம். இந்த யோகம் அப்படி என்னதான் ஸ்பெஷலா கொடுத்துரும் நீங்க யோசிக்கலாம். முதலாவதா, நீண்ட ஆரோக்கியமான ஆயுள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆசைப்பட்ட எல்லா பௌதிக சுகங்களும் செல்வச் செழிப்பும் உங்களை தேடி வரும். ஒரு தனித்துவமான வசீகரம், இனிமையான குரல் வளம், அதோட ஆழமான அறிவாற்றல் மற்றும் தார்மீக பலம்னு எல்லாத்தையும் வாரி வழங்குற டைம் இது. இப்ப புரிஞ்சிருக்குமே ஏன் எல்லாரும் இந்த 2026க்கா இவ்ளோ வெயிட் பண்றாங்கன்னு. சரி, இப்போ நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற மூணாவது பகுதி, இந்த ஜாக்பாட் அடிக்க போற அந்த 5 ராசிகள் என்னென்ன. கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் ராசி கடகம். குரு பகவான் உங்க ராசிக்குள்ளேயே வர்றதால இது ஜென்ம குரு. உடனே பயந்துடாதீங்க. பொதுவா ஜென்மகுரு சுமாரான பலன்களை தான் தரும்னு சொல்லுவாங்க. ஆனா கடகம் குருவுக்கு உச்ச வீடு இல்லையா, அதனால இங்க மைனஸ் எல்லாமே பிளஸ்ஸா மாறிடும். சமுதாயத்துல உங்க லெவல், உங்களுக்கான மரியாதை பல மடங்கு உயரும். புதுசா பல வருமான வழிகள் ஓபன் ஆகி உங்க நிதி நிலைமை செம்மையா இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா இத்தனை நாளா இருந்த மன உளைச்சல் எல்லாம் காணாம போய் ரொம்ப கிளியரான முடிவுகளை எடுப்பீங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ஒரு பியோர் ஜாக்பாட் தான். அடுத்ததா விருச்சிக ராசி. உங்களுக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்துல குரு உட்கார போறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களை இனிமே யாராலும் அசைக்க முடியாது. உங்க கெரியர்ல நீங்க தொட்டதெல்லாம் ஹிட்டு தான். பிசினஸ்ல எதிர்பார்த்ததை விட லாபம் டபுளா கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த லாங் டிராவல், ஆன்மீக பயணம் இல்ல வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். குடும்பத்துல சந்தோஷம் ததும்பி வழியும், தந்தை வழி சொத்துக்களோட முழு சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு அற்புதமான காலகட்டம் இது. நம்ம ஊர்ல ஒரு ரொம்ப ஃபேமஸான பழமொழி இருக்கு, குரு பார்க்க கோடி நன்மை. குரு எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத விட அவர் எந்த இடத்த பாக்குறாரு அப்படிங்கிறதுக்கு பவர் ரொம்ப அதிகம். இந்த சூப்பரான பார்வை அடுத்த வர்ற ராசிக்கு எப்படிப்பட்ட மேஜிக்க பண்ண போகுதுன்னு பாப்போம். அந்த அதிர்ஷ்டசாலி ராசி மகரம். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீடான களத்திரஸ்தானத்துல உட்கார்ந்து தன்னோட 7ஆம் பார்வையால நேரடியா உங்க மகர ராசியே பார்க்க போறாரு. இது ஒரு செம்மையான டபுள் யோகம். கல்யாணத்துக்காக வெயிட் பண்றவங்களுக்கு சூப்பரான வரன் அமைஞ்சு சுபகாரியம் நடக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்கு பார்ட்னர்ஸோட ஃபுல் சப்போர்ட் கிடைச்சு ப்ராஃபிட் அள்ளும். முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள இத்தனை நாளா இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி பாசம் ரொம்பவே அதிகமாகும். அடுத்து நாம பார்க்க போவது கன்னி ராசி. உங்களுக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல குரு வர்றது ஒரு பெரிய பொருளாதார புரட்சியை உருவாக்க போகுதுன்னே சொல்லலாம். வெளிய மாட்டிக்கிட்டு வராம இருந்த பணமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கைக்கு வந்து சேரும். கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும். வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன், புது பொறுப்புகள், சம்பள உயர்வுன்னு நல்ல செய்திகளா வந்து சேரும். ரொம்ப நாளா சொந்த வீடு வாங்கணும், புது கார் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற பொற்காலம் இது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் மிதுன ராசிக்கு.
உங்க ராசியில இருந்து விலகி 2ஆம் வீடான தனா, வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு குரு வர்றாரு. இத்தனை நாளாப்பட்ட கஷ்டமெல்லாம் முடிஞ்சதுங்க. இனிமே உங்களுக்கு செழிப்பான வாழ்க்கலாம். நீங்க பேசுற பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி மதிப்பும் பவரும் கிடைக்கும். பொன், பொருள், காசு, பணம்னு எல்லாமே உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்குள்ள இருந்த பிரிவுகள், சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் தீர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு நிம்மதியான ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும். 4வது பகுதி, ஒட்டுமொத்த ஒப்பீட்டு அட்டவணை. இவ்வளோ நேரம் நாம பேசினதெல்லாம் மறக்காம இருக்க இந்த டேபிள அப்படியே உங்க மைண்ட்ல ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கடகராசிக்கு மன அமைதியும் புது வாய்ப்புகளும், விருச்சிகத்துக்கு தொழில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்குது, மகர ராசிக்கு கல்யாண யோகம் கைகூடுது, கன்னி ராசிக்கு டபுள் லாபமும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறதும் நடக்குது, மிதுன ராசிக்கு பண வரவும் குடும்ப ஒற்றுமையும் சூப்பரா அமையுது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் 2026 ஒரு செம்மையான டேர்னிங் பாயிண்ட் அமைய போகுது. அம்ச ராஜயோகம் கொடுக்க போற இந்த பிரம்மாண்டமான எனர்ஜிய உங்களோட வாழ்க்கைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போக நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற இந்த கேள்வியோட நம்ம விளக்கப்பதிவை இன்னைக்கு நிறைவு செய்யலாம். இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த பயிற்சியால உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நாம டிஸ்கஸ் பண்ணலாம். சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக அன்பர்களே, இந்த பதிவை பார்த்து மகிழ்ந்தீர்களா? எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்களை பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள் மற்றும் நம்முடைய பண்டிகைகளை பற்றிய பதிவுகள், இவை அத்தனையும் உங்களை தேடி வந்து சேரும். எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர.